இந்த எபிசோடுல இந்த அனன்யா என்ன ஒரு விளத்தனம் பண்ணி வச்சிருக்காங்க தெரியுங்களா? அன்பரசி வந்த லெட்டரை அனன்யா வாங்கிடுறாங்க. இந்த எபிசோடுக்கான ஃபுல் ரிவ்யூவை இப்ப பார்க்கலாம். பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, சரி நிக்கிறனா நில்லு, ரோடு கிட்ட எல்லாம் போகாதாங்க பாரு, ஒரே தண்ணியா இருக்குதுமா, சரி பாத்துட்டு வா பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்க இருந்து போயிடுறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மேனவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அன்பரசி. அடுத்தது தாத்தாவை காமிக்கிறாங்க. சிவகாமி என்ன பண்றாங்கன்னா, பத்மா இது எங்க சைடு இருந்து அடிச்ச பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி அந்த இன்விடேஷனை கொடுக்குறாங்க. வா இது சூப்பரா இருக்கு, கிராண்டா இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க சந்திரசேகர் வராரு. எப்படியாச்சும் உங்க பிளானை கெடுத்துடணும்னு சொல்லிட்டு மங்கா சொல்றாங்க, பத்மா வாங்கலேன் கீழே உட்காந்து பேசலாம் அப்படிங்க. ஓகே கீழே உட்காந்து பேசலாம் அப்பா, நாங்க கீழே உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு தாத்தா கிட்ட பத்மா சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்துடுறாரு சந்திரசேகர். போச்சு போ, வந்துட்டாரா இவரு அப்படின்னு இருக்காங்க சிவகாமியும் மங்காவும். ஐயோ இந்த மனுஷன் வேற வந்துட்டானே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க சிவகாமி. ஆமா நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேக்குறாரு சந்திரசேகர். அது இந்த சைடு வந்தோம் அப்படியே இன்விடேஷன் காமிக்கலான்னு வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க பத்மா. சரி எதுக்கு விஸ்வா என்ன வர சொன்ன அப்படின்னு கேக்குறாரு சந்திரசேகர். விஸ்வா சொல்றாரு, அங்கிள் என்னன்னு தெரியல உங்களை பேரை தான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, உங்க ரிலேட்டிவ் தான் ஏதாவது சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே தாத்தா ராமச்சந்திரன் கிட்ட போய் உட்காந்து சந்திரசேகர் கேக்குறாரு, ஐயா என்னோட ரிலேட்டிவ் என்ன விஷயங்க ஐயா, எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் ஒன்னும் தெரியலீங்களே, என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா நம்ம தப்பான நேரத்துல கரெக்டா வந்து மாட்டிக்கிட்டோம்மா, அவ்வளவுதான்மா, கஸ்தூரின்னு ஏதாச்சும் இந்த கிழமை வாயை திறந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் மாட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிவகாமி சொல்றாரு, மங்கா சொல்றாங்க வெயிட் பண்ணிட்டு பாக்கலாம் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஸ்வா சொல்றாரு, அங்கிள் ஒருவேளை உங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்க பொண்ணை பத்தி இருக்குமோ, ஐயோ காண ஆரம்பிச்சாவே இந்த மனுஷன் கஸ்தூரின்னு கண்டுபிடிச்சிருவானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சிவகாமி. அதுக்குள்ள மங்காய் அங்க இருந்து போறாங்க. மங்கா போய் திலகாக்கு கால் பண்றாங்க, நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்தது விஸ்வா பேசிட்டு இருக்காரு. விஸ்வா போர்டுல ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அண்ட் டாட்டர்னு எழுதி, இவங்களை பத்தி சொல்ல விரும்புறீங்களா தாத்தா அப்படிங்கும் போதே தாத்தா சொல்லாம வேண்டாமான்னு யோசனை பண்றாரு. ஏன்னா அங்க சிவகாமி இருக்காங்க, மங்காவும் இருக்காங்க, இவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்களான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கப்பயே மேடம் மேடம் வேகமா ஓடி வர்றாங்க. திலகா கார் தீ பிடிச்சி எரியுது அப்படின்னு சொன்னே விஸ்வா வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேக வேகமா ஓடுறாங்க. ஆனா சிவகாமியும் மங்கா மட்டும் அங்க இருக்காங்க. ஐயோ கிழவா என்ன கஸ்தூரியும் பொண்ணை பத்தி சொல்லணும்னு ஆசையா இருந்தியா அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. ஏ கிழவா உன்னால சும்மா இருக்க முடியாதா அப்படிங்கிறாங்க மங்கா. சிவகாமி சொல்றாங்க, இவ்வளவு பேசாம போட்டு தள்ளிடலாமா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் இந்த கிழவனை பாத்துக்கலாம், இப்ப நம்ம தனியா இங்க நின்னுட்டு இருந்தோம்னா நம்ம மேலதான் ஏதாச்சும் சொல்லுவாங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மங்கா சிவகாமி கூப்பிட்டு போறாங்க. அப்ப சிவகாமி சொல்றாங்க, தொலைச்சிருவாங்க நான் போட்டா குடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிவகாமி கிளம்பிடுறாங்க. வந்து பாக்குறாங்க முன்னாடி இன்ஜின்ல இருந்து புகை வந்துகிட்டு இருக்கு. சந்திரசேகர் சொல்றாரு, முதல்ல ஒரு சாக்கு பை எடுத்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. சாக்கு எடுத்துட்டு வர்றாங்க. பேட்டரியில இருந்து ஃபயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பேட்டரியில இருந்து ஃபயர் வந்ததே தெரியலையே சார், ஏன்னா இப்பதான் ஃபுல் சர்வீஸ்க்கு போயிட்டு வந்தது காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோணியை போட்டு மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பத்மா. அதுக்கப்புறம் விஸ்வா வந்து அந்த பேனட்டை ஓபன் பண்ணும் போது அவருக்கு கையில லைட்டா சுற்றும். அந்த இதெல்லாம் சரி பண்ணிட்டு வர்றப்போ பத்மா கை எரிஞ்சிருச்சா, சுற்றுச்சாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பத்மா. அந்த சமயத்துல சிவகாமி சந்திரசேகர் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டுல பத்திரிகை எரிஞ்சுதா அவங்க கிட்ட சொல்லி வச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க சென்டிமெண்டா தப்பா ஏதாச்சும் இருக்குன்னு நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி அப்படிங்கிறாரு சந்திரசேகர். விஸ்வா சொல்றாரு, அது 2 நாளா மழை பெஞ்சது இல்லம்மா, கார் பானட்டுக்குள்ள வந்து தண்ணி போய் தீ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஸ்வா கார் சர்வீஸ் சென்டர் கூப்பிட்டு வண்டி எடுத்துட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிடுறாங்க அங்கிள் அப்படின்னு சந்திரசேகர் பார்த்து சொல்றாரு விஸ்வா. நல்ல வேலைக்கு திலகா பார்த்து சொன்னா, இல்லாட்டி என்ன ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லி பத்மா சொல்லிட்டு இருக்காங்க. சரி விஸ்வா நீங்க என்னன்னு பாருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு. எங்க வீட்டுக்கு தானே போறீங்க, நானும் வந்துட்டோம்ல, நானும் அம்மாவும் கூட அப்படிங்கிறாங்க. யோசனை பண்றாரு சந்திரசேகர். சரி வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார் முன்னாடி நின்று சந்திரசேகர் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. கஸ்தூரிக்கு போன் பண்ணி இவரை பத்தி தெரியுமான்னு கேட்கணும். ஒருவேளை இவருக்கு நம்ம கஸ்தூரிய பத்தியும் குட்டிமா பத்தி தெரியுமோ என்னமோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது, எங்க கார் எடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவகாமி. அதனால உடனே கார் எடுத்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க. பாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன சந்திரா வெளியே போயிட்டு வரையா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஷயத்த பூரா சொல்றாங்க. ராமச்சந்திரன் சார் எதுக்காக இப்படி கூப்பிட்டு பேசணும் சொன்னாரு தெரியலமா, ஒருவேளை கஸ்தூரிய பத்தி இருக்குமாமா அப்படின்னு சொல்றாங்க சந்திரசேகர். அதுக்கு வந்து பாட்டி சொல்றாங்க, சந்திரா உண்மையா கூட இருக்கலாம் சந்திரா, கஸ்தூரிய பத்தி ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்ல நினைச்சு கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. நீ நல்லா யோசிச்சு பாரு சந்திரா, நமக்கும் அவருக்கும் எந்த தொடர்புமே இல்ல, பத்மாவோட அப்பாங்கிற ஒரு இதை தவிர வேற எதுவுமே இல்ல, அவரு கூப்பிட்டு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லும் போது சந்தேகமா தானே இருக்கு சந்திரா, கஸ்தூரியும் அவ பொண்ணும் எங்க இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கூட இருக்குல்லடா. அப்ப சந்திரசேகருக்கு மைண்ட் வாய்ஸ் ஓடுது, அம்மா அவருக்கு தெரியுமான்னு தெரியலையான்னு தெரியாதுமா, ஆனா எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சும் கஸ்தூரிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தனால நான் எந்த விஷயத்தையுமே உங்ககிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கம்மா. ஒருவேளை ராமச்சந்திரன் சாருக்கு உண்மை தெரிஞ்சு அவரு சொன்னார்னா இங்க நடக்கக்கூடிய மொத்த பிரச்சனையுமே முடிஞ்சிடும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு சந்திரசேகர். அப்ப வந்து பாட்டி கேக்குறாங்க, ஏ சந்திரா உனக்கு இது தோணவே இல்லையா? இல்லம்மா எனக்கு தோணலம்மா, நான் அவர் வீட்டுக்கு போகும்போது ஆல்மோஸ்ட் டயர்ட் ஆயிட்டாருமா,
போயிட்டாங்கம்மா. அப்புறம் அந்த நேரம் பார்த்து அவங்க கார் வேற ஃபயர் ஆயிடுச்சு. நல்ல வேலைக்குமா அவங்க வீட்டு சர்வன் வந்து சொன்னாங்கம்மா, அந்த கார் ரொம்ப தீப்பிடிக்கிறதுக்குள்ள நாங்க எல்லாம் அணைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு சந்திரசேகர். என் சந்திரா நீ சொல்ற பத்திரிக்கை தீப்பிடிச்சு எரியுது, அங்க பார்த்தா காரு தீப்பிடிச்சிருது, இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்து எல்லாமே தப்பு தப்பா நடக்குதே சந்திரா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அன்பரசி வர்றாங்க. சார் அப்படின்ட்டு வர்றாங்க. வாமா அன்பரசி வா அப்படிங்கிறாரு சந்திரசேகர். சொல்லுமா அன்பரசி அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இல்ல பாட்டி, இன்னைக்கு பத்திரிக்கை எரிஞ்சதுக்கே என்னதான் குறை சொன்னாங்க, இனி தானா ஏதாச்சும் நடந்தா கூட என்னதான் குறை சொல்லுவாங்க பாட்டி. கல்யாண வீடுனா சந்தோஷமா இருக்கணும், நான் ஏதாச்சும் தப்பா செஞ்சிருவேன்னு அவங்களும், நான் அவங்க ஏதாச்சும் தப்பா சொல்லிடுவாங்களான்னு நானும் பயந்துகிட்டே ஒருத்தர் பாத்துட்டு இருந்தா நல்லாவா பாட்டி இருக்கும். அதான் பாட்டி இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நான் ஹாஸ்டல்லே தங்கிக்கலான்னு முடிவுல இருக்கேன் பாட்டி. இதை கேட்டோன்னு சந்திரசேகருக்கு பயங்கர கோவம் வந்துருது. அன்பரசி, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், இங்க என்ன நடந்தாலும் சரி நீ போறன்னு மட்டும் சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி நீ யாருன்னு எனக்கும் அம்மாக்கும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சந்திரசேகர், அம்மா நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் எனக்கும் சந்திராவுக்கும் சந்தோஷமே, நீ போயிட்டேன்னா நானும் சந்திராவும் நடைபெணமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா, ஐயோ பாட்டி எதுக்கு பாட்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க, நான் எப்பவுமே உங்களை விட்டு நான் போக மாட்டேன், நீங்க இன்னொரு இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அன்பரசி சிரிச்சுக்கிட்டே, பாட்டி சரிம்மா அப்படிங்கிறாங்க. இனிமேல் அப்படி எதுவுமே சொல்ல மாட்டேம்மா, நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி சரின்ட்டு அங்க இருந்து அன்பரசி போயிடுறாங்க. அன்பரசி போன பின்னாடி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, பாவம் அன்பரசி அந்த மங்கா திட்டி தொலைச்சிட்டா, அவ திட்டினது பத்தாதுன்னு இந்த சிவகாமி வேற கூட சேர்ந்துக்கிட்டா, அவங்க ரெண்டு பேரும் அன்பரசி துரத்துறதுலே குறியாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி. சந்திரசேகர் மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கு. அன்பரசி ஏன் பொண்ணுமா, அவளை யாரும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அவங்க மட்டும் இல்லம்மா, வேற யார் நினைச்சாலும் அன்பரசியை விரட்ட முடியாதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாரு. போஸ்ட்மேன் வந்து லெட்டர் டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு, அப்புறம் எப்படி லெட்டர் இங்க கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு சந்திரசேகர். அன்பரசிக்கு லெட்டர் வரலன்னா வேற யாரு அந்த லெட்டரை வாங்கியிருப்பா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததே நம்ம அனன்யாவை காமிக்கிறாங்க. சிவகாமி மங்கா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஆப்போசிட்ல நடந்துகிட்டு இருக்காங்க. சிவகாமி பயங்கர கோவத்துல இருக்காங்க. நானும் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன்ல, இந்த பத்திரிக்கை எடுக்காத சாமி கிட்ட வைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஏதாச்சும் கேட்டையாடி, இங்க பாரு இந்த பத்திரிக்கை இப்ப எரிஞ்சிருச்சு அப்படின்னு பிடிச்சி அனன்யாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பட்டிக்காட்டுக்காரி பண்ணதுக்கு எதுக்கு சிவகாமி இவ்வளவு பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம பிள்ளையா? மா ஏமா நீங்க வேற, நம்மளும் பத்மாவை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி நடந்துச்சு இப்படிமா அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. இந்த அனன்யா முதல்ல பழி வாங்குற அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணாம இருந்தாவே போதுமா, இங்க பாரு அனன்யா கல்யாணம் முடியறவர்களும் சும்மா பழி வாங்குற இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு பயங்கர கோவம் வந்துரும் அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. சரி சரி விடு அம்மாடி, அந்த அன்பரசி விஸ்வா அவளுக்கு கிடைக்கலன்னு சொல்லி பொறாமையில இப்படி பண்ணிட்டாடா, இதெல்லாம் உன சாமி குத்தம்லாம் இல்ல, நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு மங்கா சொல்றாங்க. பாட்டி நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த அன்பரசி அப்படிங்கும் போதே கரெக்டா அன்பரசி அந்த சைடு போய் அவங்க ரூம் ஓபன் பண்ணலாம், டோரை ஓபன் பண்ணலான்ட்டு போறாங்க. அனன்யா பேசுறது நல்லா அன்பரசிக்கு கேக்குது. நான் ஆல்ரெடி அவளுக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டேன். அப்படியே டச்சலாம் என்ன பண்ண அப்படின்னு மங்கா கேக்குறாங்க. இது எல்லாத்தையும் அன்பரசி கேட்டுட்டு இருக்காங்க. அவ அப்பாவோட லெட்டரை எப்போ வரும்னு சொல்லி ஆவலா இருக்கால, அது அவளோட கைக்கு கிடைக்க போறதே கிடையாது பாட்டி. அப்படி பிளாஷ்பேக் போகுது. போஸ்ட் வருதுங்க. சார் போஸ்ட் அப்படின்னு போஸ்ட்மேன் வர்றாரு. ஆனா அங்க போய் அந்த போஸ்ட வாங்குறது அனன்யா தான். அன்பரசி பேர்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போஸ்ட்மேன் பரவாயில்லைங்க கொடுங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டு போஸ்ட்மேன் அங்க இருந்து போயிடுறாரு. யோசனை பண்றாங்க. அனன்யா யோசனை பண்ணிட்டு உடனே கிச்சன்ல போய் அந்த லெட்டர் கிழிச்சு டஸ்ட்பின்ல போட்டுட்டு வந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் சொல்றாங்க அவங்க பாட்டி கிட்ட. அனன்யா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம அன்பரசியும் செம்ம ஷாக் ஆயிருது. அன்பரசிக்கு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.